கமல்ஹாசன் சினிமாவிற்கு செய்த பங்களிப்புக்கு அவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னும் தாதா சாஹேப் பால்கேவே இன்னும் அவங்க கொடுக்கல. வெளிநாட்டுகள்ல பிரான்ஸ்ல செவாலியை கொடுத்துட்டாங்க. அது மிக முக்கியமா என்னன்னா, கமல்ஹாசன் மேக்கப் ஒர்க் ஷாப் நடத்தினாரு. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற மேக்கப் மேன்கள் ஹாலிவுட் தரத்துக்கு தங்களால போக முடியல, அங்க போய் கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு ஒரு வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் அவர் பேரி கூப்பர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மேக்கப் மேன், மைக்கேல் வெஸ்மோர் பரிந்துரைத்த பேரி கூப்பர், அவர் தான் ஹிந்தி அவை சண்முகிக்கு மேக்கப் மேனா இருந்தவர். சாச்சி 420க்கு அவரை கூட்டு 7 நாட்கள் மேக்கப் ஒர்க் ஷாப் சத்யா ஸ்டுடியோல நடந்தது. அதுல 19 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 19 பேர்ல 18 பேர் அந்த மேக்கப் யூனியனை சேர்ந்தவர்கள். இன்னொன்னு சரியா கமல்ஹாசன். இவங்க 19 பேருக்கும் பேரி கூப்பர் கத்துக் கொடுத்தாரு. கத்துக் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் யார்கிட்ட எந்த கட்டணமும் இல்லை, ஒட்டுமொத்த கட்டணத்தையும் கமல்ஹாசனை ஏற்றுக்கொண்டார். அவங்க பண்ணி எல்லாம் முடிஞ்சு 7வது நாள் எல்லாருக்கும் அந்த சர்டிபிகேட் கொடுத்து இவங்க அந்த மேக்கப்ல தேர்ந்துட்டாங்கிற அந்த சர்டிபிகேட்டும் வழங்கப்பட்டது. இதை பொறுத்தவரை என்னன்னா, பேரி கூப்பர் இந்தியாவுக்கு பாம்பேல உள்ள மேக்கப் விற்பனை செய்யப்பட கடைகளுக்கு போய் பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டாராம். இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலிவுட்ல பழக்கத்துல இருந்தது, அதெல்லாம் நாங்க தயாரிக்கிறத நிப்பாட்டிட்டோம், பயங்கர சைடு எஃபெக்ட் இருக்கும், அதை எப்படி இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ரவிங்கிற மேக்கப் மேனு கமல் சார் சொல்லியிருக்காரு, நீங்க போய் ஹாலிவுட்ல போய் கத்துக்கிட்டு வாங்க, நான் எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன். அப்ப அவர் இங்க இருக்கிற வேலையெல்லாம் போயிடுமேனு அவர் போல. அப்ப இந்தியன் படப்பிடிப்பு ஆரம்பித்த பொழுது ரவி சொல்லியிருக்காரு, சார் நீங்க சொன்னபடி நான் ஹாலிவுட்டுக்கு போயிருந்தேன்னா நான் இந்தியன் படத்துக்கு மேக்கப் மேனா இருந்திருப்பேன்னு சொல்லியிருக்காரு. பட் கமல் தான் இங்கே வர வச்சுட்டாரு, பேரி கூப்பரை வர வச்சு இங்க எல்லாருக்கும் கத்துக் கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவா நடத்தி அந்த பேரி கூப்பருக்கு இங்க இருக்கிற அந்த 19 கலைஞர்கள் கத்துக்கிட்டவங்க அவருக்கு மாலை போட்டு அவருக்கு எல்லாம் ஹானர் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி அந்த 19 பேருக்கும் சர்டிபிகேட்லாம் கொடுக்கப்பட்டது. ஸோ இது என்னன்னா, கமல்ஹாசன் வெறும் ஏதோ ஒரு படம் எடுத்தோம் அதுல லாபம் வந்தது, இல்லை இந்த படம் எடுத்தோம் இது ஒரு பொழுதுபோக்கு படமா இருந்தது இப்படின்னு இதோட போகாம இங்க உள்ள கலைஞர்கள் உலகத்தரத்துக்கு வரணும், நம்ம அந்த ஹாலிவுட் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சு மற்றவங்களுக்கு அவர் செலவு பண்ணி ஃபுல்லா இலவசமா பேரி கூப்பரை கூப்பிட்டு இங்க 7 நாள் சத்யா ஸ்டுடியோல பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இதுதான் கமல்ஹாசன் ஒரு மகா கலைஞன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு எந்த விருது கொடுத்தாலும் அது கம்மி தான், அந்த அளவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு மேக்கப் ஒர்க் ஷாப் கமல்ஹாசன் நடத்தினாரு அப்படிங்கிறது பல பேருக்கு, பல கமல் ரசிகர்களுக்கே தெரியாது.